1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? உலகம் உண்டாவதற்கு முன்பே ஆதி காலம் முதல் அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாக்கு பண்ணப்பட்டுள்ளது. எந்த ஒரு மனுஷனும் நரகத்திற்கென்று முன்குறிக்கப்பட்டவன் அல்ல. பரலோகத்துக்கென்று தேவன் ஒரு சிலரை மட்டும் முன்குறித்திருப்பார் எனில் அவர்களுக்காக மட்டுமே மரிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இருந்திருப்பார். ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காகவே அவரை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். இதன் மூலம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவுமே தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களில் யாருக்காவது நீங்கள் நரகத்திற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று உங்கள் மனதிலே தோன்றினால் அது பிசாசினுடைய தந்திரம். கர்த்தராகிய இயேசு நம் ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காகவுமே மரித்தார். எனவே தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசுவுக்காக வாழும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்படி செய்வதற்கு துரிதப்படுங்கள். ஏனெனில் நீங்கள் ஒருவேளை கர்த்தராகிய இயேசுவின் வருகையை தாமதிக்க செய்கின்றவராக இருக்கக்கூடும். அதனால்தான் பேதுரு இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்றார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.